ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி. என்னோட செய்முறை எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஆயில் ஊற்றியாச்சுங்க. பாம் ஆயில் தான். ஆயில் நல்லா காஞ்சி விட்டது. நான் இப்போ சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இன்னும் கிராம்பு எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயணும், பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பேத்துக்கு செய்கிறீங்களோ அவ்வளோ குவான்டிட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் பாருங்க, வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தலை, தக்காளி அங்கே புதினா வச்சிருக்கிறேன், போடுவேன். நல்லா வணக்கணுங்க, பார்த்துக்கோங்க. கட் பண்ணிடுறோம். புதினாவுக்கு அப்புறம் தக்காளியும் போட்டு வணக்குவோம், சரிங்களா? நல்லா வணங்கிட்டுங்க. அடுத்து தக்காளி போடுறேன். தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கிருக்கு உப்பு. கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி ஊற வச்சது போட்டு அதையும் வணக்க விடலாம். வணங்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போ நல்லா கிண்டி விடணும். நாங்களாம் ரெடிமேடாக ரெடி பண்ணுறோம். பட்டை, கிராம்பு, இது அன்னாச்சி பூவு, அப்புறம் வரமிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு நானே தயார் பண்ணி மசாலா அரைக்க போகிறேன். வணங்கிடுச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நம்ம அரைத்தோம் இல்லை, அந்த மசாலாவை உள்ளே போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அப்புறம் அரிசி போட்டு விசில் விட வேண்டியதான். சாப்பாடு ரெடி ஆயிரும். இப்போ உள்ளே போடலாம்.
மசாலையை போட்டுட்டேங்க. நல்லா கொஞ்ச நேரம் உப்பு எல்லாம் நன்றாக வெந்து வரட்டும். அதுக்கு தட்டிக்கு நல்லா கிளறி விடணும். நான் இப்படி தான் பிரியாணி செய்வேங்க. இதில் நாங்கள் 5 பேர் சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கோம் கலருக்காண்டி, நீங்களும் சேர்த்திக்கோங்க. வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கணும். பிரியாணி வாசம் ஆளை தூக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் பாப்பா நீ ஏதாவது பேசிக்கிட்டே செய்ய அப்படிங்க. நமக்கு வேலை செய்யல பேசுறது பழக்கம் தான். இருந்தாலும் சமையல் பணியில் கரெக்டாக பண்ணணும்னா உப்பு ஜாஸ்தி ஆகிட்டுனா எங்கள் வீட்டில் திட்டுவாங்கல்ல. அதனால தான் இப்போ லெமன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நம்மளா ரெடிமேடாக பண்ணுறதுனால லெமன். நீங்கள்லாம் எப்படி செய்வீங்கன்ட்டு என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்த அரிசியில் 5 பேர் சாப்பிட்றக்காண்டி செஞ்சுருக்கோம். அளவு தண்ணிலாம் இல்லை, நான் ஒரு மதிப்பாக தண்ணி வைப்பேன், நீங்கள் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, உப்பு இருந்துச்சுன்னா போட வேண்டாம், உப்பு இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். சாப்பாடு ரெடி ஆயிடும். 5 விசில் வந்துச்சுன்னா சாப்பாடு ரெடி. பிரியாணிக்கு தொட்டுக்க தயிர் பச்சடி, சோயா ஃப்ரை. ஹாய் ஃப்ரெண்ட், விசில் அடங்கி விட்டது. இப்பொழுது நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, எங்கள் பாப்பா குக்கரை திறந்தோடனே தட்டு எடுத்தாச்சுங்க. அவ்வளோ வாசம் கமகமன்னு இருக்குது. வாங்க சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா தானே காயெல்லாம் அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க. நீங்களும் அப்படி செஞ்சு கொடுங்க. வாங்க சாப்பிடலாம். தயிர் வெங்காயம் இங்கே இருக்குது. வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மாரியம்மாள் யூடியூப் சேனல் 1983 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள். வணக்கம், பாய்.